தனியார் கடை இருக்குல்ல, நகை அடகு கடை, அவங்கள்ட்ட தான் போய் உண்மையை திருப்பி போய் வைக்கணும். இப்போ நீங்கள் தனியார் இந்தியா முழுவதும் இருக்கின்ற தனியார் நகை அடகு கடை, பாண்ட் புரோக்கர்ஸ் நிறைய இருப்பாங்க, அதில் நீங்கள் வைக்கணும். இப்போ அங்கேயுமே சட்டத்திட்டம் கொண்டு வர பார்க்குறாங்க. அதுலேயுமே நீங்கள் பியூரிட்டி பாருங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுவாங்க. என்ன காரணம்னா, இது முழுக்க திருப்பி வர்றேன். இப்பொழுது சர்வதேச அளவில் அதிகமான முதலீடுகள் தங்கத்தை நோக்கி போகுது. பெரும்பாலான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே தங்கத்தை நோக்கி போகிறது. இன்றைக்கி நிறைய தங்க நகை கடைகளை பெரிய பெரிய நிறுவனங்கள் திறந்து வைத்திருக்கின்றன. வாங்கக்கூடிய ஆட்கள் திருப்பி நடுத்தர மக்களும் அதுக்கு மேலே உள்ள வாங்குறாங்க. கீழே இருக்கின்றவர்களையும் நகைகள் வாங்க வைக்கணும், நகைகளை மாற்ற வைக்கணும். அதாவது என்ன சொல்லணும்னா, பழைய நகைகளை கொடுத்து புது நகைகளை மாற்றுவதன் மூலமாக இது ஒரு பொருளாதார வளர்ச்சிங்கிற மாதிரி பார்வையெல்லாம் பார்க்குறாங்க. மொத்தத்தில் அதான் சொல்கிறேன், இது யாருக்கான பொருளாதார வளர்ச்சி? அது முக்கியம். சாமானிய மக்களுக்கு சிரமத்தை கொடுத்து விட்டு ஒரு பொருளாதார வளர்ச்சி. அவன் ஒழுங்காக அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். இப்போ இது எதை நோக்கி வருதுன்னா, இப்போ கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நீங்கள் வரி சலுகை கொடுப்பீங்க, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நீங்கள் 25 லட்சம் கோடி வரைக்கும் தள்ளுபடி பண்ணுவீங்க. ஆனால் சாமானிய மக்களுக்கு நீங்கள் பியூரிட்டி செக் பண்ணுவீங்க. சாமானிய மக்களுடைய வாழ்வாதாரத்தில் கை வைப்பீங்க. அவன் என்ன 10,000 ரூபா போய் வாங்குவானா? ஒரு சாதாரண ஒருத்தன் ஒரு 10,000லேருந்து 30,000 வாங்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு பவுனை வச்சுட்டு அவன் கையில் போய் நீங்கள் விளையாடுறீங்க. அவன் அந்த ஒரு பவுன் நகையை கொண்டுட்டு போய் பியூரிட்டி செக் பண்ணுறதுக்கு அலையணும். இதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ இதனமோ சாமானிய மக்கள் தான் இதற்கான காரணம், இதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இது ஒரு பெரிய ஒரு சர்வதேச அளவில் இன்றைக்கி இந்த வியாபார தந்திரம், இந்த தங்கம் சம்பந்தமான தொடர்பான வியாபார தந்திரம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி இந்தியாவில் அந்த தங்கத்தை வைத்து இன்றைக்கி முதலீடு செய்யக்கூடியவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போகிறது. ஆர்பிஐ வைத்திருக்கின்ற தங்கம் கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதை வெளியே விடுறாங்க. அதை இன்றைக்கி வெளியே கொடுக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம். என்னென்னா, மொத்தத்தில் இந்த பியூரிட்டி செக் பண்ணுறேன்,